இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான கலரில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நம்ம என்ன தான் நம்ம தச்சாலும் நம்மளுக்கு பிடிச்ச கலரில் ஒரு டிசைன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ அப்படி தான் நம்மளுக்கு வந்து ஒரு பர்பிள் கலரில் ஒரு டிசைன் பண்ண கொடுத்துருக்காங்க. அதோட சட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்லேயும், சாரீ வந்து உங்களுக்கு பர்பிள் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம தச்ச ப்ளவுஸில் பிகினர்ஸுக்காகவே இந்த டிசைன் வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாகவும் புரியும். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் நெக்கில் பர்பிள் கலரில் பைப்பிங் கொடுத்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம தச்ச ப்ளவுஸில் கூட ஈஸியாக நம்ம தச்சுக்கலாம். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணிடணும். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த பைப்பிங் கொடுத்ததுலேருந்து அதுக்கு இந்த பக்கம் நம்ம எவ்வளோ டிசைன் வைக்கிறோமோ ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் டிசைன் வச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டிசைனுக்கானதை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஏற்கனவே வந்து நான் சும்மா இருக்கும்போது இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஒரு 2 பீஸ் நான் தச்சு காமிக்கிறேன். இது வந்து எப்படி தைக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு செம்ம பீஸாக இருக்கணும். ஒரு 3 இன்ச்சு பீஸாக இருக்கட்டும், இல்லாட்டி 2.5 இன்ச்சு, இல்லை 2.25 இன்ச்சு, இந்த 3 அளவுகளில் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ எடுத்துக்கோங்க. பெருசு சிறுசு அப்படின்னு அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி தைக்கணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடக்கிட்டு இன்னொரு மடக்கு மடக்கலாம். மடக்கிட்டு இன்னொரு மடக்கு மடக்கும்போது நம்மளுக்கு ஒரு முக்கோண சேஃப் முடிஞ்சு ஒரு சமோசா மாடல் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா பீஸையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களுக்கு ரவுண்டுக்கு எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அதை ஃபுல்லாக நீங்கள் வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு தச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நம்ம தச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரெடி ஆகும். இப்போ இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக தைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கோணத்தை மடக்கிட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இன்னொரு மடக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த 2 ஸ்டெப்பு மாடலில் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தைக்க வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே ஸ்டெப்லேயே வந்து முக்கோணம் மடிச்சுட்டு அடுத்து சமோசா மாடலை தொடர்ந்து மடித்து நீங்கள் தைச்சிருங்க. ஏன்னா ஒவ்வொரு துணி வந்து உங்களுக்கு நல்லா மடிக்கிற துணி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் தைச்சிடலாம். ஒரு துணி பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இருக்கும், சில துணி பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மெத்தட் வரும்போது அந்த முக்கோண சேஃபை வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து தையல் போட்டு இன்னொரு ஸ்டெப்பை நீங்கள் தைங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்பயுமே நம்மளுக்கு எந்தது ஈஸியோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கற்றுக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு டிசைன் ப்ளவுஸு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நம்ம கரெக்டாக வச்சு அடிச்சுக்கிட்டே வரலாம். நம்ம கேப் விடாமல் நல்லா ஒட்டி ஒட்டி நம்ம தைக்க போகிறோம். அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிங்கன்னா நம்மளுக்கு நெருக்கம் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நிறையா துணியை வச்சேவும் நம்ம கொஞ்சம் டிசைன் அழகாக வைக்கணும் அப்படின்றக்காக நெருக்க வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு துணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் தைங்க. இது வந்து ஒரு சின்ன டிசைன் தான், அதனால் துணி வந்து உங்களுக்கு ஒரு போதுமான அளவாக இருக்கும். நம்ம பேக் நெக்குக்கு மட்டும் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து வச்சுக்கலாம். நம்ம கைக்கு இதெல்லாம் டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு துணி வந்து பத்தாது. அப்போ அந்த கை டிசைனும் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு 2க்குமே ஒரு டிசைன் வச்ச மாதிரி வந்துடும். சில பேர் வந்து பேக் நெக் மட்டும் எனக்கு அழகாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பேக் நெக்கை மட்டும் ஒரு பக்காவாக நம்ம தைச்சி கொடுத்துடலாம். இந்த டிசைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே எப்படி வச்சு அடிச்சுக்கிட்டே வந்தோமோ அதே மெத்தடில் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த நெக்கில் நம்ம கொண்டு வந்துடுவோம். ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம இந்த மெத்தடில் நம்ம போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தைக்கிற மாதிரி ஒரு டிசைன் நான் போட்டிருப்பேன். இது ஒரு மெத்தட். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 டிசைன் நம்ம ஈஸியாக பழகிட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு டிசைனும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ வந்து எனக்கு துணி பத்தலை, இதில் வந்து இன்னும் ஒரு 2-3 பீஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. இன்னும் 2 பீஸ் இருந்தால் சரியாக வரும். அதுக்காக நான் மறுபடியும் அதை வெட்டி தைக்க போகிறேன். இந்த மாதிரி சமமான பீஸில் வச்சுட்டு முக்கோணமாக மடிச்சுட்டு அது சமோசா மாடலில் நம்ம தைச்சிக்கலாம். தைச்சிட்டு இந்த பிசுரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டை கட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம அதில் வந்து லேஸ் எதுவுமே நம்ம வைக்க போகிறது கிடையாது. அப்படியே நம்ம பாசி வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். அதனால் வந்து அந்த பிசுரெலாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் கலருக்கும் அந்த ஒயிட் கலருக்கும் எவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்றத பாருங்கள். நான் இப்படி இந்த கலர் வந்து ஒரு லுக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது இந்த டிசைனு. சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த முக்கோணமாக மடித்து வச்சதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பாசி வச்சு தைச்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்த யாருமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகவே மாட்டேங்க. அந்தளவுக்கு இது நம்ம ஈஸியாக தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்.
இப்போ இந்த சமோசா மாடல் நம்ம தச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம ஒரு பாசி வச்சு தச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலை வடிவத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு இலை இந்த சைடும் ஒரு இலை இந்த சைடும் நீங்கள் வீடியோ கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். இல்லைன்னா நீங்கள் ஒன் சைடே நீங்கள் வச்சுட்டு போயிடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பக்கமும் ஒரு இதழ் நம்ம வர்ற மாதிரி நம்ம தச்சிட்டு வரோம். அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இதழுக்குமே நம்ம ஒவ்வொரு லாக் போட்டுருவோம். அப்போ தான் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து இழுத்து கொடுக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வச்சு அடிச்சிருக்கோம். இப்போ மாற்றி இந்த சைடு வந்து வச்சு அடிச்சிருக்கோம். இதே மாதிரி ஃபுல்லாக வச்சு அடிச்சிருங்க. அடிக்கும்போது அந்த பிசுறுகள் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியாமல் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொருத்துக்கும் நம்ம லாக் போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கலர் வந்து காம்பினேஷனுமே சூப்பராக இருக்குது. நம்மளுடைய டிசைனும் சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு ஃபினிஷிங் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம தச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கல்ரோல் கொடுத்து நம்ம அடிக்க போகிறோம். இப்போ கல்ரோல் கொடுத்து அடிக்கும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த லுக்காக நம்மளுக்கு தெரியும். நம்ம கல்ரோல் கொடுத்து அடிக்கும்போது கொஞ்சம் மெதுவாகவே அடிங்க, ஏன்னா ஊசி வந்து உடஞ்சிரும். கரெக்டாக அந்த பைப்பிங் கொடுத்துருக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம கொடுக்கும்போது இன்னும் நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸோட லுக்கு தனியாக தெரியும் உங்களுக்கு. அது ஃபுல்லாகவே அடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒரு சிம்பிளாக ஒரு சூப்பரான டிசைன் வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அந்தளவுக்கு வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கு. இப்போலாம் கிராஸில் நம்ம எப்படி தைச்சிருக்கோம் அப்படின்றதையும் பாருங்கள். சூப்பராக தைச்சிட்டோம். இப்போ நான் ஃபுல் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இலை வடிவம் ஒரு மாறி மாறி நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சூப்பரான டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தச்சதுக்கு பின்னாடி தான் நிறைய பேருக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் வைக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த டிசைன் கண்டிப்பாக நீங்கள் தச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கஸ்டமர்கள் கண்டிப்பாக பிடிக்கும். இப்படி தச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர் நம்மளுக்கு அதிகமாகவும் வருவாங்க. நிறையா வந்து ஒரு ஒரு டிசைனை பார்த்துட்டு அடுத்தடுத்த கஸ்டமரும் உங்களுக்கு தேடி வருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு டிசைன் நம்ம கற்றுக்க நம்மளுக்கு கஸ்டமர் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக வருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா தச்ச ப்ளவுஸ் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி டிசைன்களை நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிட்டீங்க அப்படின்னா எந்த டிசைன் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக அடிச்சிருவீங்க. மறக்காமல் கண்டிப்பாக அந்த டிசைனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர்த்துக்கு இந்த டிசைன் புரிஞ்சது அப்படின்றத மறக்காமல் பார்ப்போம். எத்தனை பேர் பழகிருக்கீங்க, எத்தனை பேர் புரியாமல் இருக்கீங்க அப்படின்றதும் பார்ப்போம். புரியலை அப்படின்னா கவலையே படாதீங்க. எந்த இடத்துல புரியலையோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.